अस्मद्गुरुपरमगुरून्यतिवरपूर्णो सयामुनं रामं पद्माक्षनाथषडजित्सेनेशरमारमापतीन् वन्दे वन्दे बृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणं श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் அப்படின்றதுக்கு பழைசாக இருக்கக்கூடிய நம்முடைய மொத்த பாபங்களும் போயிடுறது பிரபத்தி பண்ணோம்னா. ஆனால் புகுதருவான் நின்றனவும் அப்படின்றதுக்கு நாம் தெரியாத பண்ணக்கூடிய பாபம் அபுத்திபூர்வகமாக, புத்திபூர்வகமாக இல்லை, தெரிஞ்சு இல்லை, தெரியாத பண்ணக்கூடிய பாபங்கள் ஒட்டாது, நின்றனவும் அப்படின்னு சொன்னால் நமக்கு ஒட்டாது அப்படின்னு சொல்லியிருக்கா. அப்படின்னு சாஸ்திரத்தை அறிஞ்ச பூர்வாச்சாரியர்கள் நமக்கு நிர்தாரணம் பண்ணி கொடுத்துருக்கா, சூத்திரகாரர் தொடக்கமாக. சரி, ஆனால் இப்போ தெரியாத பண்ணுற பாப்பம் அப்படின்னு சொல்கிறத சுவாமி தேசிகன் இன்னும் ரொம்ப நமக்கு கடைந்தெடுத்து கொடுத்துருக்கார். அதை நாம் இதுக்கு முன்னே விசதமாக பார்த்தோம். ஏன்னா எது அபராதம், எது அபராதம் இல்லை அப்படின்றத நாம் தெரிஞ்சுக்கணும்னா, எது எது அபராதம்னு தெரிஞ்சுட்டால் தான் அதுக்கு நாம் சாஸ்திரத்தில் சொன்னபடிக்கு ஓரளவுக்கு பிராயசித்தத்தை முயன்று பண்ண முடியும். அபராதம் இல்லாததுக்கெல்லாம் நாம் பிராயசித்தம் பண்ண வேண்டியதில்லை, பண்ணவும் முடியாது. அதனால் எது அபராதம்னு சுவாமி தேசிகன், அதாவது எது எது அபராதம் இல்லை புகுதருவான் நின்றனவும், அதாவது அபுத்திபூர்வமாக பண்ணுறது ஒட்டாதுன்னு சொன்னாலே அபராதம் வந்தால் கூட அதுக்கு தண்டனைகள்லாம் வராது அப்படின்னு சொன்னாலே பெருமாளுடைய அப்ரீத்தி பிறவாதுன்னு. அது என்னதுன்றத சுவாமி தேசிகன் ஸ்பஷ்டமாக சாய்ச்சிருக்கார். அதை முன்ன பார்த்துட்டோம். இருந்தாலும் அந்த பங்கியை இன்றைக்கி சுருக்கமாக மறுபடியும் ஞாபகப்படுத்தி மேலே போகிறோம். அதுக்கு ஒரு உதாரணத்தையும் இன்றைக்கி சொல்கிறோம். அந்த உதாரணம் ரொம்ப லௌகிக உதாரணம், இருந்தாலும் நம்மில் பலர் பண்ணக்கூடியது. அது எப்படி அது அபராதம் ஆகுமா ஆகாதா அப்படின்றத லவலேஷம் அதை பார்ப்போம் இன்னைக்கு. இப்படி பகவத் சேஷதைக ஸ்வபாவனாகையாலே சாஸ்திர நியத தற்கைங்கர்யைக்க ரசனானையு அதிகாரிக்கு பின்பு அனாபத்தில் புத்திபூர்வகமாக வரும் புத்திபூர்வகமான அபராதம் வருகை பற்றின கைங்கரிய நிஷ்டைக்கு விருத்தமாகையாலே பிராயண சம்பாவிதம் அன்று. அதாவது இந்த வாக்கியத்தினால் என்ன சாய்க்கிறார்னா, இவன் பகவானுக்கே கைங்கரியம் பண்ணணும், உனக்கே நாமாட் செய்வோம், மற்றனையும் காமங்கள் மாற்று அப்படின்னு அன்னிய பிரயோஜனம் இருக்கானே, அப்படி இருக்கக்கூடியவன் சாஸ்திரத்தில் சொன்னபடிக்கு அந்த கைங்கரியத்தையே விரும்பக்கூடியவனாக இருக்கக்கூடியவன் இந்த பிரபன்னனான அதிகாரி. அதாவது யார் சரணாகதி பண்ணிட்டாலும் அந்த சரணாகதி பண்ணவன் இப்படி தான் இருப்பன். ஒரு வீட்டில் ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னா அந்த வீட்டில் போய் வாழ்வேன், அந்த புருஷனோட நான் வாழ்வேன் அப்படின்னு தானே இருக்கும். அதனால் வத்திரிக்தமாக ஒரு காரியம் பண்ணுமா, பண்ணாது. அதுபோல் எம்பெருமானுக்கே ஆட்பட்டு எம்பெருமானுடைய கைங்கரியத்தையே விரும்பி சரணாகதி பண்ணி இருக்கக்கூடிய இந்த அதிகாரி வேற ஒன்றுத்தையுமே அதனால் அந்த எம்பெருமானுக்கு திருவுள்ளம் உகக்காததை பண்ண மாட்டான். அப்படி பண்ணினான்னா எப்படி அந்த பெண்ணாகப்பட்டவள் நான் புகுந்த வீட்டில் சரியாக இல்லாமல் அவளோட அனுசரணையாக நன்னா இல்லாமல் இருந்தால் அந்த மாதிரி இருக்காது 90 பங்கம். அப்படி இருந்ததுன்னா அது கல்யாணம் பண்ணின்றதுக்கு சரியான காரியம் இல்லை அப்படின்னு. அதனால் எப்போவோ ஒரு சமயம் சரியாக நடக்கலைன்னா அது எதனா ஆபத்து காலமாக இருக்கும். ஆபத்து காலத்தில்
சரியாக இல்லாமல் இருக்கலாம். அதே போல் இந்த பிரபன்னனும் ஆபத்து காலத்தில் தப்பு பண்ணுவான். எங்கேயோ சந்தியாவந்தனம் பண்ணிட்டு இருக்கான் ஒரு நீர்நிலையில், அங்கே ஒரு மாடோ இதுவோ ஏதோ துரத்திண்டு வருது அப்படின்னா சந்தியாவந்தனம் பண்ணிச்சு அப்படியே இத்தனை சிந்தனை இல்லாமல் நன்னா புத்தி ஏகாரோடமாக காயத்ரி ஜபிச்சுட்டே இருந்துச்சே மாடு மூட்டுறா மாதிரி ஓடி வந்ததுன்னா சந்தியாவந்தத்தை விட்டு இவன் ஏந்து ஓடுறான். அது ஆபத்தில் இவன் அந்த மாதிரி ஓடுறான். ஆபத்தில் தான் தப்பு பண்ணுவாங்க. அனாபத்தில் அதுக்காக குளக்கரையில் உட்காந்துட்டு வருவார் போவாரெல்லாம் இருந்து பேசிட்டு சந்தியாவந்தம் பண்ணுவானா? பண்ண மாட்டான். அப்போல்லாம் பேசாத ஒரு அதிலேயே நேத்தமாக அந்த சந்தியாவந்தத்தையே புத்தி செலுத்தி ஜபத்தை பண்ணுவான். சரி, அதிலேயே கூட இதை ஒன்று சொல்லிட்டுனால அதிலேயே கூட ஒரு பாகவதர் ஏதோ கேட்குறார் அப்படின்னு சொன்னால் அந்த பாகவதருக்கு எழுந்து அவரை நமஸ்காராதிகள் தான் சேவித்து அதெல்லாம் பண்ணிவிட்டு அவர் சொல்கிற காரியத்தை என்னமோ அது சந்தியாவந்தத்தை நிறுத்திட்டு அதை போய் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆச்சமனம் பண்ணி ஆரம்பிப்பான், சந்தியாவந்தத்தை தொடருவான். புரியுதா? அப்படின்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. ஆனாலும் அந்த இடத்துல சந்தியாவந்தத்தை நிறுத்துகிறான். காரணம் என்ன? அந்த சுவாமி ஏதோ பாகவதர் ஏதோ இவனோட பேசுகிறார். அதனால் இவன் அந்த சந்தியாவந்தத்துலேருந்து மனசை விட்டு வெளியில் அந்த காரியத்தை நிறுத்தி மேலே தொடர்றான். அப்புறம் அதான் இதெல்லாம் ஆபத்துன்னா என்னென்னா, ஆபத்துன்னா துக்கத்தை விளைவிக்கிறது தான் ஆபத்துன்னு அர்த்தம் இல்லை. நாம் நேர்வழியில் ஏதாவது கிரமமாக போகிறதுக்கு ஏதோ ஒரு தடங்கள் வந்ததுன்னா அப்படின்னு அர்த்தம். அது சாஸ்திரியமான தடங்களாக இருந்தால் அதுக்கு சாஸ்திரத்திலேயே அதுக்கு வழிவகை சொல்லியிருக்கும். ஒரு பெரியோர்கள் கேட்டாள்னா அவளை சேவித்து அபிவாதனை பண்ணி புதுசாக இருந்தால் அவளுக்கு என்ன வேணுமோ அதை பண்ணி கொடுத்துட்டு அப்புறம் தொடரலாம் அப்படின்னு சாஸ்திரமே சொல்லுது. மாடு வீடு முட்டை வந்தது அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் ஆபத்துக்காகும். அதனால் எப்போவுமே இவனுக்கு தப்பு வராது அப்படின்னு பிராயேண சம்பாவித்தம் என்று சாய்க்கிறேன். பிராயேணன்னா பிராயசா இந்த மாதிரி ஏற்படாது அப்படின்னு சொல்கிறேன். சரி, அப்போது நாம் பண்ணுற தப்புலாம் எப்படி இருக்குது? நம்மில் பலர் மொத்த பேரும் தப்பு பண்ணுறோம், எடுத்ததெல்லாம் தப்பு பண்ணுறோம். அப்போது அதெல்லாம் அபராதம் இல்லையா? புத்தி பூர்வமாக பண்ணலையா? அப்படின்னா அதுக்கு தான் சொல்கிறார், பிராரப்த கர்ம விசேஷத்தாலே தேசகால அவஸ்தா வைகுண்ய ஹேத்துகமாகவும். இதுக்கெல்லாம் முன்னமே அர்த்தம் நல்லா பார்க்கணும். நம்முடைய பிராரப்த கர்மமாகப்பட்டது நம்ம சரியான தேசத்தில் முதல்ல கொண்டு வைக்கலை. நம்மில் பலர் சாஸ்திரத்தில் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிருக்கிறத விரோதிச்சுண்டு வெளிநாட்டுக்கு போய் வசிக்கிறோம். தேச கால அப்புறம் காலம்ன்றது எல்லாருக்குமே துஷ்காலமான கலிகாலம் இருக்குது. இல்லை நமக்கே பிராரப்த கர்மம் என்ன, இந்த கலிகாலத்தில் நாம் பிறந்து இந்த மனுஷ பிறவியை பிறந்திருக்கோம், அதையே வச்சுக்கலாம் காலம்ன்றது. இல்லைன்னாலும் காலத்தினுடைய கட்டாயம் இங்கே ராஜாதிகள்லாம் சரியாக ஆளாத்தனால இந்த துஷ்காலமாக இருக்குது. இங்கே நல்லவாளுக்கு காலம் இல்லை, நல்லவர்கள்லாம் பழிக்கிறான். அப்படி இருக்கக்கூடிய இந்த காலத்தில் அந்த மாதிரிலாம் இருக்கா அப்படின்னா அதுக்காக நாம் கண்மரவாக வெளியில் போகிறோம். சொல்கிறேன், அவஸ்தா வைகுண்ய ஏத்துகமாகவும் சாஸ்திரமே சொல்லிருக்கு. ஆபத் ஸ்வனந்தராவர்த்தி அப்படின்னு. ஆபத்து காலத்தில் நம்முடைய தர்மத்தில் நம்முடைய வாழ்க்கையை நடத்த முடியலன்னா பிறருடைய தர்மத்தை அனுஷ்டித்து, அதாவது பிராமணனாகப்பட்டவன் க்ஷத்ரிய விருத்தி அனுஷ்டிக்கலாம், க்ஷத்ரியன் வைசிய விருத்தி அனுஷ்டிக்கலாம், வைசியன் சூத்திர விருத்தி அனுஷ்டிக்கலாம், இல்லைன்னா எல்லாருமே சூத்திர விருத்தியான சேவக விருத்தியை அனுஷ்டித்து பழப்ப நடத்தலாம்னு சொல்லியிருக்கு. அப்போது அவஸ்தா அந்த நிலைமை, நம்முடைய நிலைமை என்ன? சேவக விருத்தியை பண்ணி நாம் ஜீவிக்க வேண்டிய நிலைமை இருக்குது, தன்மை என்ன? அவஸ்தா விசேஷ வைகுண்யமாகவும். அதனால் அவஸ்தா வைகுண்ய ஹேத்துக்கமாகும். அந்த காரணமாக இப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, இது எல்லாம் அதான் இருக்கட்டும். இப்படி ஏற்படுறதெல்லாம் அந்த பாபங்களும்
அப்புறம் பிராமாதிகமாகவும் நமக்கே தெரியாமல் பண்ணக்கூடிய தப்பு. அதுதான் பொதுவாக இந்த நடுவில் சொன்னார் பிராமாதிகம்னு. அந்த விஷயத்தில் தான் எல்லாரும் பிராமாதிகமாக இருக்கிறது ஒட்டாது, பூதருவான் நின்னனவும் அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் சுஷுப்தியாத்ய அவஸ்தைகளிலும் வரும் சுஷுப்தியாத்ய அவஸ்தை, அதாவது தூங்குற போது, சொப்பனத்தும் போது, அதுக்கப்புறம் வியாதியில் படுத்துட்டு இருக்கான். ஆனால் வியாதிக்காரன் என்ன பண்ணுறான், இவனுடைய வியாதிக்கு உற்றார் உறவினர் இவனுக்கு அனுகுணமாக காரியம் பண்ணுறான், இவன் பக்கத்தில் இருந்து 24 மணியும். ஆனால் இவன் என்ன பண்ணுறான், இவனுடைய வியாதியினுடைய குரூரத்தன்மையினால அவளை எரிஞ்சு விழறான். எனக்கு ஒன்றும் வானான்னு சொல்கிறேன், நீ திருப்பி திருப்பி பால் சாப்பிட்றியா மோர் சாப்பிட்றியான்னு கேட்டுருக்கே அப்படின்னு. ஆனால் இவனிடத்துல பரிவா டாக்டர்கள் என்ன மருத்துவர் என்ன சொல்கிறாளோ அதுபடிக்கு இவனுக்கு ஆகாரம் கொண்டு வந்து கொடுத்தா இவன் என்ன பண்ணுறான், எரிஞ்சு விழறான், அவளை கடிஞ்சிக்கிறான். அது என்னது, இவனுடைய வியாதியினுடைய குரூரத்தன்மை இவனால் சாப்பிட முடியல, அவள் நிர்பந்தப்படுத்துகிறா போல தோன்றது. அதனால் இவன் என்ன பண்ணுறான், அவளை எரிஞ்சு விழறான். இப்போ நாம் எரிஞ்சு இப்போ இவன் எரிஞ்சு விழுந்துட்டானே, அவளை கோவிச்சுட்டானே, அவளை கண்ணாமின்னான்னு சொல்கிறானே அப்படின்னா, இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் அஸ்லேஷ விஷயமாய் கழிந்து அண்ணா, இந்த மாதிரியான அபராத லேசங்கள் உள்ளவை அஸ்லேஷ விஷயமாய் கழிந்து போம். அஸ்லேஷ விஷயம் இதெல்லாம் ஒட்டவே ஒட்டாது. உத்தர அகம் அஸ்லேஷம் அப்படின்னு சூத்திரகாரன் சொன்னார். ஆண்டாலும் பூதருவான் நின்னனவும் சொன்னார். ஆனால் இதெல்லாம் இப்போது இவனுடைய பிராரப்த கர்மம் அடியாகன்னு சொன்னார். அதுக்கு ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். அந்த உதாரணம் மற்றத்துக்கும் வச்சுக்கோங்க, இந்த உதாரணமும். ஆனால் இந்த உதாரணத்தை நீங்கள் தப்பாக புரிஞ்சுட்டு தப்பாக நடக்கக்கூடாது. ஒருத்தன் இருக்கான், சேவக விருத்தி பண்ணுறான், நன்னா தான் படிச்சிருக்கான். ஆனால் நன்னா படித்தா கூட அவனுக்கு படிப்புக்கு தகுந்த உத்தியோகம் கிடைக்கல, அவனுடைய பிராரப்தம். ஒருத்தன் சாதாரணமாக படிச்சிருக்கான், ஆஃபீஸில் பெரிய ஆஃபீஸராக இருந்து ஏசி ரூமில் உட்காந்துருக்கான். ஆனால் இவன் அவனுக்கு மேல் படிப்பு கூட படிச்சிருக்கான், இவனுக்கு அவனுக்கும் மேல் அதிகாரியாக இருக்கக்கூடிய குவாலிஃபிகேஷன் இருந்தால் கூட இவனுடைய பிராரப்தத்தில் வேலை கிடைக்கல. என்ன வேலை இவனுக்கு கிடைச்சிருக்குதுன்னா, சேல்ஸ்மேன், சேல்ஸ் ப்ரமோட்டர் அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன். அந்த சேல்ஸ் லைனில் தான் இவனுக்கு வேலை கிடைக்கிறது அப்படின்னு நம்ம உதாரணத்துக்கு வச்சுக்குவோம். அந்த சேல்ஸில் இவன் திங்கக்கிழமை இன்னைக்கு காலமாக வீட்டில் சாப்பிட்டு கிளம்பினான்னா வெள்ளிக்கிழமை 5 நாள் ஊரை சுற்றணும், வெள்ளிக்கிழமை இன்னைக்கு ராத்திரி வீட்டுக்கு வந்துடுவான். ஆனால் இந்த 4 நாள் திங்கக்கிழமை கார்த்தால வீட்டில் சாப்பிட்டதுலேருந்து இவன் எங்கே எப்போ சாப்பிடுவான்னு கூட தெரியாது. அப்படி நாயா பேயா அலையணும் இந்த சேல்ஸை ப்ரமோட் பண்ணுறதுக்காக. அப்படி ஒரு தசை நம்ம உதாரணத்துக்கு தானே சொல்லுவோம். அதாவது எங்கேயோ போவான், அங்கங்கே சேல்ஸை ப்ரமோட் பண்ணுறதுக்காக அவளை மீட் பண்ணுவான். அப்படி மீட் பண்ணிச்சு அவள் என்ன பண்ணுவாள், காஃபிலாம் ஆஃபர் பண்ணுவாள். உடனே என்ன பண்ணுவான், அந்த காஃபியை இவன் வாங்கி சாப்பிடுவான். இல்லை இவனே அவளை ஒரு ஹோட்டலுக்கு அழைச்சின்னு போய் சாப்பிட வச்சு அதுக்கப்புறம் சேல்ஸ் ப்ரமோட் பண்ணுறதுக்காக அவளோட டிஸ்கஸ் பண்ணி அந்த வியாபாரத்தை முடிப்பான். அது மாத்திரம் இல்லாத இவன் எப்போ சாப்பிடுவான்னு எங்கே சாப்பிடுவான்னே தெரியாது, எப்போ டைம் கிடைக்கும்னு. ஏன்னா அங்கங்கே போகிறான், அவளை மீட் பண்ணுறான். அதனால் இவன் என்ன பண்ணுறான், எடுத்துகிட்டு போக முடியாது, வீட்டுக்கும் சாயங்காலம் வர முடியாது, ஊராக சுற்றணும். அந்த மாதிரியான ஒரு நிர்பந்தமான அந்த வேலை இருக்குச்சே, இவன் என்ன பண்ணுவான், இந்த 5 நாளும் சுற்றிட்டு வெள்ளிக்கிழமை ராத்திரி தான் வீட்டுக்கு வரப்போகிறான். அப்படின்னா இந்த 5 நாளும் திங்கக்கிழமை காத்தால வீட்டில் கிளம்பினத்துலேருந்து இவன் ஹோட்டல்லையே தான் சாப்பிட்ணும். எப்போ கிடைக்கிறதோ எங்கே கிடைக்கிறதோ, அது என்ன ஹோட்டலோ, உயர்த்தியான ஹோட்டலோ இல்லை சாதாரண ஹோட்டலோ,
அப்படி தான் கிடைக்கும். சில ஊருக்கு போவான், இன்னும் கூட சொல்கிறேன், சில ஊருக்கு போவான். அந்த சில ஊரில் என்னன்னா வெஜிடேரியன் ஹோட்டல்னு இருக்கும், சில ஊரில் ரெண்டுமே கலந்தபடியாக இருக்கிற ஹோட்டல் தான் இருக்கும், தனி ஹோட்டலே இருக்காது. அங்கே கூட சாப்பிட வேண்டிய நிர்பந்தம் இருக்கும். அப்புறம் வெள்ளிக்கிழமை வீட்டுக்கு வந்துடுவான், சனி ஞாயிறு வீட்டில் இருப்பான். அப்படி தான் இவனுடைய வாழ்க்கை நடக்கிறது. அப்படின்னு சொன்னால் இந்த திங்கக்கிழமை வீட்டில் கிளம்பினத்துலேருந்து வெள்ளிக்கிழமை சாயங்காலம் வீட்டுக்கு வரத்துக்கு முன் பர்யந்தம், அதாவது வெள்ளிக்கிழமை மத்தியானம் ஆகாரம் வரையில் இவன் சாப்பிட்றானே, இதெல்லாம் இவனுடைய பிராரப்த கர்மத்தினால ஏற்பட்டது. அதனால் இந்த ஹோட்டலில் சாப்பிட்டது அஸ்லேஷ விஷயமாய் கழிந்து போம் அப்படின்னு சொல்கிறார் சுவாமி தேசிகன். அதில் அடக்கமாக இருக்கும். அதே இவன் வெள்ளிக்கிழமை வீட்டுக்கு திரும்பி வரச்சே, இல்லை திங்கக்கிழமை வீட்டிலேருந்து போகச்சே, எல்லாம் இனிமேட்டு ஹோட்டலில் தான் சாப்பிட போகிறேன், இன்றைக்கி நீ ஒன்றும் தலையை பண்ண வேண்டாம் அப்படின்னு தன்னுடைய ஆத்துக்காரி பரிவாக இருக்க மாதிரி இருந்துட்டு இவன் திங்கக்கிழமை காத்தாலே ஹோட்டலில் சாப்பிட்டு கிளம்பினான்னா ஆஃபீஸுக்கு, அது இவன் பண்ணக்கூடிய தப்பு. அதே போல் வெள்ளிக்கிழமை ராத்திரி 11 மணிக்கு போய் வீட்டில் சாப்பிடுவானே, அத்தையும் தான் இங்கே முடிச்சுட்டு 8 மணிக்கே முடிச்சுட்டு கிரமமாக முடிச்சுட்டு அப்புறம் வீட்டுக்கு போவோமே அப்படின்னு நினச்சான்னா அது இவன் சாப்பிடக்கூடாத ஹோட்டலில் சாப்பிட தப்பு வரும். இந்த மீதி 5 நாள் சாப்பிட்டானே அது பிராரப்த கர்மத்தினால இந்த 2 வேளை சாப்பிட்றது. அப்புறம் சனிக்கிழமையும் நான் ஹோட்டலில் அப்படி நிறைய சாப்பிட்டுட்டே இருக்கேன், இன்றைக்கி நீ தலையே பண்ணுவானா, நானும் நீயும் 2 பேரும் சேர்ந்தே ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்கிறானே, சனிக்கிழமை இன்றைக்கி வீட்டில் இருக்கு, நீ ஹோட்டலில் சாப்பிட்றான், அதுவும் தப்பு. ஆனால் இந்த 4 நாள் சாப்பிட்டானே, 4 நாள் 5 நாள் திங்கள்லேருந்து வெள்ளி வரை, அது பிராரப்த கர்மமடியாக வந்தது. அதுலேயும் இவன் என்னென்னா சாப்பிட்றது தான் சாப்பிட்றோம் ஹோட்டலில், என்ன நன்னா சாப்பிடுவோம், என்ன அது வெங்காய சாம்பார் கரண்டியை, வெங்காய சாம்பார் அந்த அதில் போட்ட கரண்டியை சாதாரணமாக வத்த குழம்புல போட்டால் என்ன, இல்லை வெங்காய சாம்பாரே ஊற்றின்னு சாப்பிட்டா என்ன அப்படின்னு அதில் ஆதரம் தோற்ற ஒரு ஆசையினால் சாப்பிட்டான்னா அது தப்பு. வேறு வழியே இல்லை, என்ன பண்ணுறது. எது தன்னுடைய உடம்புக்கு சக்தி கொடுக்குமோன்னு என்ன, மினிமம் எதை சாப்பிட்டா இவனுக்கு வேலையெல்லாம் பண்ணுறதுக்கு இடைஞ்சல் இல்லாத இருக்குமோ அந்த மாதிரி ஆகாரத்தை தான் சாப்பிடணுமே தவிர, ஹோட்டல் உள்ள நுழைஞ்சிட்டோம் இனிமேட்டு எவ்வளோ சாப்பிட்டா என்ன, எத்தை சாப்பிட்டா என்ன அப்படின்னு சாப்பிட்றது. எத்தை சாப்பிட்டா என்னன்னா அதுக்காக மாம்சத்தை சொல்லலை, இதிலேயே கூட சரி அங்கே இருக்கிற நிறைய ஸ்வீட்டு காரம் ஸ்நாக்ஸு அப்படின்ட்டு எதை வேணால் வாங்கி சாப்பிட்றது போகிறது வருது அப்படின்னு ஆசைப்பட்டு பண்ணான்னா அதெல்லாம் பார்ப்போம். வேறு வழி இல்லை, இங்கே தான் நம்ம சாப்பிட்டாகணும். சரி இங்கே தயிர் சாப்பாடு இருக்கா, அதை மாத்திரம் வாங்கி சாப்பிடுவோம். இல்லை அது மாத்திரம் சாப்பிட்டாலும் பிரயோஜனம் இல்லை, உடம்புக்கு சோர்வாக போகிறது, காரியமெல்லாம் பண்ண முடியல அப்படின்னா அதுக்கு உண்டானது ஏதோ கொஞ்சம் ஒரு சாம்பார் சாப்பாடு தெரியல எனக்கு சொல்கிறேன், அந்த மாதிரி சாப்பிட்டோன்னா அது பிராரப்த கர்மம். வேறு வழி இல்லைன்னு பண்ணி சாப்பிட்றது பிராரப்த கர்மமடியாக வருது. அதில் ருச்சி கொண்டு ஆசையோடு சாப்பிட்றது நாம பண்ணுற தப்பு. அந்த 5 நாள்லேயும் அதே மாதிரி திங்கக்கிழமை கிளம்பச்சே அங்கேயே தான் போய் பார்த்துப்போம் அப்படின்னு சொல்கிறதோ, வெள்ளிக்கிழமை ராத்திரி வீட்டுக்கு வரைச்சே இங்கேயே பார்த்துட்டு போயிடுவோன்னு சொல்கிறதோ, சனி ஞாயிறில் இந்த 5 நாள் சாப்பிட்டு இன்றைக்கி தான் கெட்டு போச்சா இன்றைக்கி ஒரு நாளைக்கு சாப்பிடுவோமே அப்படின்னு சொல்கிறதோ, இதெல்லாம் பாப்பத்தில் சேரும். இந்த 5 நாள் சாப்பிட்றது பாப்பத்தில் சேராது. அந்த 5 நாள்லேயும் விரும்பி ஏதாவது இந்த ஐட்டம் நாம் சாப்பிடுவோம், அந்த ஐட்டம் நாம் சாப்பிடுவோம் அப்படின்னு சாப்பிட்டா அது தப்பு. இது ஒரு உதாரணம், ஒரு கோடி காமிச்சேன். பிராரப்த கர்மமடியாக அப்படின்னு சுவாமி தேசிகன் சாட்சிருக்க. பிராரப்த கர்ம விசேஷத்தாலே தேசகால அவஸ்தா வைகுண்ய ஏத்துக்கமாகவும் அப்படின்னு சொன்ன மேலே இருக்கிறதுலாம் இருந்துட்டு போட்டோம். அதனால் அதுக்கெல்லாம் அர்த்தம் நல்லா தெரியும் இந்த பிராரப்தம். அதனால தான் சில பேருக்கு என்னமோ இந்த இந்தியாவில் வாழ்க்கை கிடைக்கல அப்படின்னு பல பேருக்கு என்ன, நாம் வெளிநாடு போகணும் அப்படின்னு போயிடுற. சரி
அங்கே போனால் தான் நம்முடைய குடும்ப கஷ்டங்கள்லாம் தீரும். தங்க அக்காவுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணணும், நிறைய சம்பாதிக்கணும். அப்படியே அப்பாவுக்கு அம்மாவுக்கெல்லாம் உடம்பு சரியில்லை, அவளுக்கெல்லாம் வைத்தியம் பண்ணணும். இருக்கிறதுக்கு வீடு இல்லை, அங்கங்கே நாம் கொடுத்தனம் வைக்க முடியல, அதனால் ஒரு வீடு வாங்கணும். இப்படின்னு ஏதோ ஒரு நிர்பந்தம் பிராரப்த கர்மத்தில் இருந்து வெளியில் போகிறான். இந்த வெளியில் போகிறது மாத்திரம் இல்லை, அதுக்கப்புறமும் சொல்கிறேன். இந்த வெளியில் போனவன் சரி 40 வயசு 50 வயசில் சரணாகதி பண்ணிக்க வரானே, சரி இனிமேட்டு நாம் வெளிநாடு போக வேண்டாம், இங்கேயே நின்றுடுவோம் அப்படின்னு சொல்லாத அங்கேருந்து வந்துட்டு ராத்திரிக்கு ஃப்ளைட் டிக்கெட் வாங்கியிருக்கேன், நாளைக்கு ராத்திரி நாளைக்கு கார்த்தால் வந்து சரணாகதி பண்ணிக்கிறேன்னு சொல்கிறான். இது தப்பு தானே? இது எந்த பிராரப்த கர்மத்தில் ஒத்துக்க முடியும்? அப்போ வந்து இவன் அந்த தப்புலேருந்து விலகாதையே இருக்கானே, இந்த கர்மா அவனுக்கு ஒட்டுமா? இதுக்கு பாபம் தானே அப்படின்னா, இதுக்கு கூட சொல்கிறேன், பிராரப்த கர்மத்தினாலே அது இதுவாகுது. அப்படின்னா எப்படின்னு சொன்னால், வெளிநாடு போகிறான், கல்யாணம் பண்ணிக்கிறான், கல்யாணம் பண்ணிட்டு போனால் 10 வருஷம் 5 வருஷம் ஆச்சுன்னா 5ஆவது வயசுலேயே குழந்தைய ஸ்கூல் சேர்க்க வேண்டியதாக இருக்குது. கல்யாணம் பண்ணி 6 வருஷத்துலேயே குழந்தைய ஸ்கூல் சேர்க்க வேண்டியதாக இருக்குது. அங்கே ஸ்கூல் சேர்க்குறான். இப்போ என்ன ஆகுது? 10 வருஷம் 5 வருஷம் சம்பாதிச்சுட்டான், சரணாகதி பண்ணிக்கணும்னு தோணுது, அத்தோடு அங்கே வைண்ட் அப் பண்ணிட்டு இங்கே வந்துட வேண்டியது தானே அப்படின்னு சொன்னால், இந்த குழந்தைகளுடைய படிப்பு 2 கட்டானா போகிறது. அங்கே படிக்கிறதுக்கும் இங்கே படிக்கிறதுக்கும் வர இதெல்லாம் பிராரப்த கர்ம வசாத்து இவனை திருப்பி அங்கே போக வைக்கிறது. அதனால் என்ன ஆகுதுன்னா, இவன் அங்கேயே நிரந்தரமாக, அதாவது வேலையெல்லாம் விட்டுட்டு கூட அந்த ஊர்லேயே நிரந்தரமாக இருக்கா மாதிரி பண்ணுறது. இந்த பிராரப்த கர்மமாகப்பட்டது இவனை, ஏன்னா பசங்கள்லாம் அங்கே இருக்கிறதுனால அங்கேயே இவனுக்கு ஆகிடுறது எல்லாம் கடைசி கால பரியந்தம். அப்போது இவன் தப்புலேருந்து மீளவே இல்லையே அப்படின்னு யார் யார் மீண்டு வராளோ சௌரியம் இருக்கவாளுக்கு அவளுக்கு பிராரப்த கர்மம் நன்னா இருக்குதுன்னு அர்த்தம். மீண்டு வர முடியாத சந்தர்ப்பம் இருக்கவாளுக்கு பிராரப்த கர்மம் பண்ணுறதுன்னு அர்த்தம். ஆனால் அதுலேயே ஆகிப்போச்சு, நாம் இங்கே வந்துட்டோம், இங்கேயே நம்ம வசதியாக எடுத்து இங்கேயே எல்லோரும் செட்டில் ஆகிட்டோம், வீடு வாங்கிட்டோம், வாசல் வாங்கிட்டோம், இப்படியே இருந்துருவோம், இங்கே இருந்தால் என்ன அங்கே இருந்தால் என்ன அப்படின்னு ஒரு ஆசையோடு அவன் அங்கே இருந்தான்னா அது அவன் பண்ணுற தப்பு. வேறு வழி இல்லை, இந்த ஊருக்கு திரும்பி வர முடியாது அப்படின்னு ஒரு மன வருத்தத்தோடு ஒரு நிர்பந்தத்தோடு அவன் அங்கே இருந்தான்னா அது பிராரப்த கர்மம்னு அர்த்தம். இந்த பிராரப்த கர்மம் வழியாக பண்ணுற பாப்பம்ன்றது அவரவர்களுக்கு தான் தெரியும். அதுக்கப்புறம் எம்பெருமானுக்கு தெரியும், அவ சரியானபடி பண்ணுற ஆசையினால் பண்ணுறாளா பிராரப்த கர்மத்தினால் பண்ணுறாளான்றது பண்ணுறவனுக்கு தெரியும். ஆனால் பண்ணுறவன் கொஞ்சம் அப்படி இப்படி நிர்பந்தமாக நினச்சிக்கிற மாதிரி நினச்சிப்போன்னு அவன் நினைக்கிறானா, இல்லை வஸ்துஸ்திதியாக நிர்பந்தமாக இருக்குதான்றது அவனுக்கு தான் தெரியும். அதனால் இந்த இந்த அபராதங்கள்லாம் அஸ்லேஷ விஷயமாக போகும்னு சொல்லிருக்க. நேற்றும் இதான் பார்த்தோம், இன்றைக்கும் இதே தான் பார்த்தோம். அதுக்கப்புறம் மேலே என்ன சாய்க்கிறார் அப்படின்னு சொன்னால், ரிஷிகள்லாம் இருக்கா. ரிஷிகள்லாம் இருக்காளே, அப்போது எல்லாருக்குமே பிராரப்த கர்மத்தினால்தான் தப்பு பண்ணுறானே, தெரிஞ்சே ஒத்தனும் தப்பு பண்ணலையா அப்படின்னு கேட்டால், தெரிஞ்சும் சில சமயம் தப்பு வரும், அதுக்கெல்லாம் பிராயசித்தம் பண்ணணும்னு சாய்க்கிறார். அதுக்கு உதாரணம் என்ன சாய்க்கிறார்னா, ரிஷிகள்லாம் இருக்காளே அவளுக்கெல்லாம் வந்து இந்த ரிஷிகள்லாம் மந்திர திரஷ்டா. ரிஷிகள்லாம் எப்படி? மந்திர திரஷ்டா. அப்படி மந்திர திரஷ்டாவாக இருக்கிற ரிஷிகள் கூட என்ன பண்ணுறான்னா, ஒன்றான பரதேவத்தையாக இருக்கக்கூடிய எம்பெருமானை விட்டுட்டு அவர தேவதைகளை உபாசனாதிகள்லாம் பண்ணுற. அவளுக்கு எம்பெருமான் பரதேவத்தைன்னு தெரியாதா? தெரியும். அப்படி இருந்தாலும் ஏதோ சில சாஸ்திரங்களில் அல்ப பிரயோஜனங்கள், சில்வான பிரயோஜனங்களை சொல்லியிருக்கிறத கணிசித்து இதர தேவதா உபாசனம் பண்ணுற. அவளுக்கு என்ன, அந்த ரிஷிகளுக்கு மந்த தைரியர் அப்படின்னு. மந்த தைரியர்னா என்னன்னா, தன்னுடைய புலன்களை
வெல்றதுக்கு அவளால் முடியல, புலன்களை அடக்க முடியல. அதனால் என்ன பண்ணுறா, இந்த சில்வான பிரயோஜனங்களில் அவளுக்கு ஆசை வந்துடுறது. சில்வான பிரயோஜனம், அதனால் இதர தேவதா உபாசனம் பண்ணி அவள்லாம் விளங்குறா. அவளுக்கு நன்னா தெரியும், வேதங்கள்லாம் நன்னா ஓதி மந்திர திரஷ்டாவாக கூட இருக்கா அவள்லாம். மற்ற ஜபங்கள்லாம் பண்ணி அதுலேருந்து இது பண்ணுறான். ஆனாலும் வேதங்களில் சொல்லப்பட்டதான சில்வான பிரயோஜனங்களுக்கு உண்டான உபாயாதிகளை அவள் அனுஷ்டிக்கிறாள். அதை போல இவனுக்கும் பிரபன்னனுக்கும் புத்திபூர்வமாக தப்பு ஏற்படும் அப்படின்னு சாய்க்கிற. அதுக்கு என்ன பண்ணணுன்றதுலாம் மேலே பார்க்கலாம். புத்திபூர்வமாக பிராயசா தப்பு ஏற்படாது. அதாவது கல்யாணம் பண்ணிட்ட பொண்ணு அந்த வீட்டில் ரொம்ப சந்தோஷமாக புருஷனோடவும் அந்த குடும்பத்தாரோடவும் நன்னா கொலை விளக்காக இருக்கும். அதுதான் 99 பங்கும். ஏதோ ஒரு பங்கு சில சமயம் அந்த பொண்ணு சரியாக நடக்காது, அவளோட அபிப்பிராய பேதம் கொள்கிற மாதிரி நடக்கும். அது எதனாலன்னா அதுக்கு ஏதோ ஒரு ஆசா பாசத்தினால அந்த மாதிரி நடக்கும். அதுக்கெல்லாம் அப்பப்போ அவள் இடத்துல அபராத க்ஷாபனம் பண்ணிட்டா அவளும் சரி அப்படின்னு அதை பொறுத்துக்கு போகிறாள். ஆன மாதிரி இதை மேலே சாய்கிற அதை பார்ப்போம் மேற்கொண்டு. கவிதார்க்கிய சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமாதிவன்ஷோபாதீனிதிவர்யான் பஜேனி ஸ்ரீரங்கபூர்வசரீத்யதீசான பதாஸ்ரீம் ஸ்ரீவத்சவம்சலகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம்.